வணக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக சைனாவை பற்றி, சைனா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்ம கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மோடியோட ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டும் போது நிர்மலா சீதாராமன் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷத்தில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸு $900 பில்லியன் போகும்னு. இப்போ 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, 600 பில்லியன் தாண்டல நம்ம டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸு. குஜராத்தீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மோடி எப்போ சைனாவை திட்டுற மாதிரி திட்டினார்னா அங்கேருந்து எல்லாம் டிவியெல்லாம் போட்டு மேலேருந்து கீழே போட்டு உடச்சி துவம்சம்லாம் பண்ணுவாங்க, ஏதோ இவங்கெல்லாம் வீராங்கன மாதிரி. ஆனால் மோடி என்ன பண்ணுவார்னா, பிரதமர் மோடிக்கு ஜி ஜின்பிங்கோட கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷல் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல சைனாவில் இதில் உட்காந்துக்கிட்டு அகமதாபாத்தில் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சி குழாவினாங்கன்னு நான் சொல்லுவேன். அதை அந்த வீடியோவை பார்த்து சைனா இந்தியாவில் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு ஏதோ பேசினார். அதுக்கப்புறம் நம்பாள் சைனாவுக்கு போய் அங்கே இருக்கிற கிளே சோல்ஜர்ஸ் இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ பிடிச்சி அங்கேயும் ஜி ஜின்பிங்கை கட்டி பிடித்தார். கடைசியாக மாமல்லபுரத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஜி ஜின்பிங்கை கட்டி பிடிச்சார். அதுக்காக நம்ம ரோடெல்லாம் நிறுத்தி சூப்பராக பண்ணார். ஸோ இது இது தனியாக ஜி ஜின்பிங்கை கட்டிப்பிடி வைத்தியம். இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தோட பரிணாமம் என்ன அப்படின்னு பார்ப்போம். போன வருஷம் 2018-19 போது மோடி 2வது ஆட்சிக்கு நம்மளுக்கு சிங்கம் பொம்மையெல்லாம் காமிச்சு மேக் இன் இண்டியான்னு காமிச்ச காலத்துலேருந்து இப்போ சைனா +1 ஸ்ட்ராட்டஜி, சைனாலேருந்து நாங்கள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டோம், ஆப்பிளெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் சூப்பராக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சைனாவே எங்களுக்கு தேவையில்லை, சைனாவை நாங்கள் காலி பண்ணிட்டோம், சைனாவுக்கு அப்புறம் இந்தியா தான் எல்லாமே அப்படின்னு பேசினார். நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றினா நம்ம அப்புறம் பேசுவோம். சைனாலேருந்து நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018-19 மேக் இன் இண்டியா போது $70 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் 23-24 நம்ம $101 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேப்பரில் வந்திருக்கு, பேப்பர் கட்டிங்காக நான் போடுறேன். அதாவது 21 இண்டஸ்ட்ரியல் குட்ஸு, இந்த மோட்டார் பம்பு அது மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் குட்ஸு, சைனாவோட டோட்டல் ஷேர் ஆஃப் அவர் மார்க்கெட்டு, அது 100 பொருள் நம்ம வாங்குகிறோம். நான் உலகத்தை டோட்டலாக 100 பொருள் இந்தியாவில் யூஸ் பண்ணுறோன்னா 30% சைனாலேருந்து வருது. இப்போ என்னங்க, சிவகாசி பட்டாசுக்கு பதிலாக சைனாவில் என்ன பட்டாசு வந்துட்டுருக்குது. நேற்று நரேந்திரன் டாடா ஸ்டீல் எம்டி அழுதாரு. அதை நான் என்னோடய மணி பேச்சிலையும் சொன்னேன். ஸ்டீல் இம்போர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கு. இந்தியாவிலேயே நம்மளுக்கு ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு நிறைய பேர் ஃபேக்ட்ரி போட்டிருக்கிறாங்க. JSW இருக்குது, கார்மெண்ட் ஓல்டு ஸ்டீல் இருக்குது, டாடா ஐயர்ன் ஸ்டீல் கம்பெனி இருக்குது, JSW ஸ்டீல் இருக்குது, மிட்டல் ஸ்டீல் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது கூட சைனாலேருந்து அங்கே டிமாண்ட் இல்லைன்னு ஸ்டீலை பயங்கரமாக இங்கே இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டீல் மேலே டாரிஃப் போடுங்கன்னு சொல்கிறாரு. அது நம்ம பிரதமர் காதுலேயோ இல்லை அம்மையார் காதுலேயோ விழுதில்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸுக்கு டாப் சப்ளையராக இந்தியா இருக்கான். இரும்பு ஸ்டீலே நம்ம ஊரில் நிறைய இருக்கிறதே அவன்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இங்கேருந்து அயர்ன் ஓர் அனுப்புவோம், அதை அவன் ஸ்டீலாக மாற்றி நம்மளுக்கே கொடுப்பான், நம்ம வாங்கிட்டுருப்போம். இங்கேருந்து அயர்ன் ஓர் அனுப்பிச்சு அங்கேருந்து ஸ்டீல் அனுப்புகிறோம். இந்த அயர்ன் ஓர் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெல்லாரி ஊர்லேருந்து இருக்கிறவரை ஜனார்தன் ரெட்டியை நம்ம பிஜேபியில் சேர்த்துப்போம், வாஷிங் மிஷினில் சேர்த்துப்போம். 8 செக்டரில் அவங்க தான் மேக்ஸிமம் ரூலிங். என்னது, மிஷினரி, கெமிக்கல்ஸு, ஃபார்மசூட்டிக்கல்ஸு, டெக்ஸ்டைல்ஸு டாப் 4, ஸ்டீலு, ஆட்டோமொபைலு அதெல்லாம் அடுத்தது. அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு சைனா ரொம்ப 5 வருஷமாக $16 பில்லியன் இருக்குது. 16 பில்லியனை தாண்டவே மாட்டேங்குது. அங்கே 70லேருந்து 101 ஆயிடுச்சு. இந்த 16ங்கிறது அங்கேயே இருக்குதுன்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. 50% ஆஃப் தி இம்போர்ட் மிஷினரியும் கேபிட்டல் குட்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மீதி 50% கணேசா ஐடில், கேலண்டர், டாய்ஸ், செல்ஃபோன்
இது மாதிரி தினசரி பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். செப்பல், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் சைனாலேருந்து வந்துட்டுருக்கு. இந்தியாவோட டோட்டல் மர்ச்சன்டைஸ் இம்போர்ட்டு ஃப்ரம் சைனா வந்து $102 பில்லியன். அதாவது டோட்டலாக நம்ம $677.2 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம். அதில் 15% சைனாலேருந்து $102 பில்லியன் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். சைனா வந்து டெக்ஸ்டைல்ஸ், மிஷினரி, எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் டெக்ஸ்டைல்ஸில் 42% அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அயன் அண்ட் ஸ்டீலு 17.6% அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சைனீஸ் ஃபர்ம்ஸு சைனீஸ் ஃபர்ம்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்தியாவில் என்டர் ஆகிறதுனால இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இம்போர்ட்டு நம்மளது சைனாலேருந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டுருக்கு. 2005 மன்மோகன் சிங் காலத்திலேயே நம்ம $10 பில்லியன் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி $16 பில்லியன் தான் இருக்குது. நம்மகிட்டேருந்து சைனா ஒரு பொருளும் வாங்கிறதில்ல, நம்ம எல்லோரும் சைனாட்ட வாங்குகிறோம். அதுக்கப்புறம் 2005 வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வேர் பிக்கர் தென் சைனீஸ் இம்போர்ட்ஸு. அதுலேருந்து சைனாஸ் குட்ஸுக்கு நம்மளுக்கு மோகம் வந்து நிறைய சைனா ப்ராடக்ட்ஸாக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லை, அருணாச்சல் பிரதேஷில் ஒரு கிராமத்தையே பிடிச்சி புது கிராம பேர் வச்சுட்டான். லடாக்கில் இந்த 3 Idiots படம் யாரை வச்சு மையமாக வச்சு எடுத்தாங்களோ அந்த வான்சுங் பட்னியாக இருக்கிறாரு. அவங்களோட மாட்டுகளும் யாக்கும் கிரேஸ் பண்ணுற ஏரியா ஃபுல்லாக சைனாக்காரன் பிடிச்சிட்டான். ஆனால் இது வரைக்கும் பிரதமரோ ராஜ்நாத் சிங்கோ சைனாவை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. நேரு சைனாவோட சரியாக சண்டை போடலைன்னு மட்டும் அவங்களுக்கு சொல்ல வர்றதே தவிர, இப்போ சைனா நம்ம லேண்டை பிடிச்சி வச்சுருக்கிறானே அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார்னா இது வரைக்கும் சைனாவை பற்றி அவரால் ஒரு வார்த்தை பேச முடியல. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தபோது நம்மள்ட்ட இருக்கிற ரிசர்வ்ஸை கொடுத்து ஸ்ரீலங்காவை நம்ம பக்கம் வசியப்படுத்த சான்ஸ் கிடைச்ச போதும் நம்ம பண்ண கோல் விட்டுட்டோம். இன்றைக்கி மால்டீவ்ஸில் இருக்கிற புது பிரசிடெண்ட்டும் சைனா பக்கம் சாஞ்சிட்டார். இந்தியாவில் இருக்கிற ஆர்மியை பேக்கப் பண்ணி வெள்ளப்போங்கன்னு சொல்லிட்டாரு. இது சைனா நம்மளை 4 பங்கும் சுற்றி சூழ்ந்து இருக்கும்போது நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து சைனாவுக்கு வரவங்களுக்கு வீசாவே கிடையாது, நாங்கள் வீசா தரமாட்டோம், அது எங்கள் ஊருன்னு சொல்கிறாரு. அதை பற்றியும் பேசவே இல்லை. பிரைம் மினிஸ்டரோட ஃப்ரெண்டாக இருக்கிற பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சேட்டலைட் மேப்பெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கான். அதையும் நம்ம காத்துறோம். பிரதமர் வந்து கச்சத்தீவுன்னு ஒரு மண் அதில் ஒன்றுமே கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம 2.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிஷ்ஷிங் ஏரியா வாங்கியிருக்கோம். அதை பெரிய குத்தமாக சொல்கிறவர் சைனாக்கு இவ்வளோ தூரம் நம்மளை கெயின் பண்ணி டாமினேட் பண்ணுறாங்க. என்றைக்காவது அவர் டாக் விசில் ஊதினா குஜராத்தில் 10 பேர் டிவியை மேலேருந்து கீழே போடுறதை தவிர வேறு யாராவது இந்த ஆட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இதே மாதிரி போச்சுன்னா சைனாக்கு நம்ம கம்ப்ளீட்டாக அடிமையாகிடுவோம். எம்ஜி மோட்டார்ஸுக்கும் டைஅப்பு. அதனால் இந்த ஸ்டீல் இம்போர்ட்டில் டியூட்டி போடுங்கன்னு ரொம்ப நாளாக நம்ம ஆளுங்க கேட்குறாங்க. அந்த கோரிக்கையை கூட நம்ம ஆள் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.